முதல்லே நாங்கள் இதை விடுவிக்க இயலாத ஒரு நிலை இருந்தது. அதாவது ஆரம்ப காலம் 2009ஆம் ஆண்டு குடியேற்றத்தில் எங்களுக்கு இந்த இடத்தை விடுவிக்கிறது பாதுகாப்பு காரணங்கள் இருந்தது. இது சம்பந்தமாக அதுக்கு வேறொரு பகுதி முழுக்க பொக்காவில் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் பாதுகாப்பு படையினரும் எங்களோட காலையில் நீங்கள் வெட்டி கொடுக்குறதா இருந்தால் எங்களோட பிள்ளைகள் நாங்கள் எங்கே போகிறோம்? நாங்கள் எங்களை 4 பிள்ளைகளும் தெருவில் நிற்கிறோம். நான் இந்த 60 வயது 70 வயது 3 வருஷமாக தெருவில் நிற்கிறேன். இந்த காணியில் பூமியிலேயே ஒன்றுமே இல்லை. என்ன இந்த காணியில் வெட்டி நாங்களாக வெட்டிக்கொண்டு என்ன தெருவில் விட்டு அது காணிக்க போகலான்ட்டு நீங்கள் எல்லாம் மட்டி எடுக்கலாங்க. கடைசியாக முந்தின நாள் வந்து எல்லாம் காணிக்க மண் எல்லாம் மட்டி கேட்டிருக்குது. கேட்க போனால் நாங்கள் எங்கள்கிட்ட ஒன்று கீழாதீங்க, உங்களுக்கு நாங்கள் ஒன்று தர மாட்டோம். என்னதான் எங்களுக்கு என்னங்களுக்கு தங்க இந்த 60 வயது பட்டியலில் நீங்கள் 3 வருஷமாக நான் இருக்கிறேன். பிள்ளை வீட்டுல நான் தனிச்சிருக்கேன். எனக்கு என்ன தண்டிகள் வீட்டுக்கு வீடு பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தான் நான் திக்கிறேன். இந்த 3 முறை வாட்டில் போய் படுத்துட்டேன். ஓடிச்சு சிந்தனை இல்லாமல் ஆனால் 6 முதல் செய்கிறேன். இப்போ பள்ளத்துக்கு குடிக்கலாம் பிள்ளைகளுக்கு முழங்காலுக்கு மேலே கண்ணிவாய் அந்த ஆமி இருக்கிற கோயில் இருக்கிற ஆமி இருக்கிற வெள்ளம் மோதிப்பாரு. அதுக்கு இதெல்லாம் நான் இருக்கிறேன். எங்களை காணியை வச்சு அடுத்த வயசுக்கு கொண்டால் நாங்கள் போகணும். எங்களை பிள்ளைகளை நாங்கள் வேணும். 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அடுத்த வயசு நாங்கள் பட்டி கொடுப்போம். 30 லட்சம் ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. எங்களை வரைக்கும் எங்களை என்ன சொல்றாங்கன்னா உங்களை நிராகரித்து உங்களோட காணியை தரமாட்டோம் சொல்ல அதுக்குரிய நடவடிக்கை உடனே தாண்டா செய்யலாம். ராணுவ பாதுகாப்பு இருக்குள்ளதான் என்ற காணி இன்னும் என்ற அயலட்ட கண்ட காணியும் கொஞ்சம் அமைஞ்சு கிடாது. அதுக்குள்ளேயும் எங்கட காணி தரையில நாங்கள் இப்போ இராணுவத்தையும் கேட்டு நாங்கள் எங்கட காணி இந்த பிரதேசத்துக்கு அங்கடாங்க இது எடுத்து எங்களுக்கு தாங்கும். நான் பள்ளிக்கூட தரவை காணிகளை இருக்கிறவன்னு கேட்டோம். அதுக்கு அவர் தங்களுடைய ஆலோசனை எடுத்து ஜனாதிபதியின் முடிவெடுத்து தான் அதுக்கு தாங்கள் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏஜியோ ஆக்கள் சொல்லினோம். கொஞ்சம் விருக்கப்பட்ட ஆக்கள் இந்த கூடுதலான காணிகளில் பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் தாரம்னு சொல்லினோம். இந்த காணிகளுக்கு நாங்கள் போயிருந்தால் அவன் வெட்டி கஷ்டப்பட்டு துன்பப்பட்ட காணிக்கு நாங்கள் போயிருக்கோம். அவர் நாளைக்கு கதை சொல்லியிருக்க எங்களுக்கு அது இருக்கிறது வினவேதியாக இருக்குது. ஆகவே எங்கட காணியை தான் நாங்கள் விரும்பி திரும்ப ஏஜியிடையும் இராணுவத்திலையும் கேட்டிருக்கோம். எங்கட காணியை பராசக்தி காணி நிலம் சொந்த இடம் தான் எங்களுக்கு. அடுத்தவன் வெட்டி அடுத்தவன் பாடுபட்ட காணியில் அவன் 10 ஏக்கரையும் வெட்டி வச்சிருக்கலாம், 10 ஏக்கரையும் வெட்டி வச்சிருக்கலாம். அரசாங்கம் அதை தாங்கள் வசூலிக்கலாம். ஆனால் அந்த ஊருக்குள்ளே உள்ள மக்களுக்கு அவன் காணிக்க கொடுக்க போனால் அந்த ஊர் மக்களை அவன் அசுவினமாக பேசுவான். கெடுக்கு அதை கக்குசுக்கு போகாத தொழிலுக்கு விடாது அதுக்கு இது எல்லாம் கேட்டுக்கொண்டு இவ்வளவு துன்பத்துக்கே நாங்கள் வாழையலாம். ஆகவே எங்களுக்கு எங்கட காணியை தான் நாங்கள் கட்டாயம் தரவோடு மட்டும் தான் நாங்கள் வலியுறுத்தி பராசக்தி காணி நிலம் வேண்டும்.